அடுத்ததா அதிமுக இப்போ ஒரு 4 அணியா பிரிஞ்சிருக்கு. அதிமுகல இருந்து பிரிந்து சென்றவர்கள், விலகி சென்றவர்களை ஒன்றாக ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கறத செங்கோட்டையன் தொடர்ந்து வலியுறுத்தி வராரு. அதுக்காகவே அவரோட கட்சி பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்போ இபிஎஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் பாஜக சந்திக்காது, ஆதரிக்காது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அவர் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்காரு. இதுக்கு சந்திக்காது, ஆதரிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஆமா, அதாவது உங்களுக்கு அரசியல் கட்சிகளுடைய பாரம்பரியம், ஒரு நீண்ட அரசியல் உணர்வோடு இருக்கிற காரணத்தால் தமிழ்நாட்டு அரசியலில் பன்னெடுங்காலம் பயணித்திருக்கிற காரணத்தால் நான் ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் பிரிந்த கட்சிகள் தான். நீங்கள் தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம், திகாவிலிருந்து பிரிந்தது தான் திமுக. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா ஆரம்பித்த போது இருந்தவர்களிலே பல பேர் பிரிந்தார்கள். அண்ணாவை எதிர்த்து இவிகே இளங்கோவனுடைய தந்தையார் இவிகே சம்பத் தனி அணியாக போனார். அதை போலவே தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கலைஞர் தொடரும் போது சமீப காலத்து வரலாற்றில் பார்க்க போனால் வைகோ கோபால்சாமி அவர்கள் பிரிந்தார். அவர் மட்டுமல்ல, அவரோடு 10 மாவட்ட செயலாளர் பிரிந்தார்கள், அவரோடு இருந்த பல பேர் பிரிந்தார்கள். அப்படி பிரிந்து போன போது அதற்கு முன்பு எம்ஜிஆர் பிரிந்தார், அதற்கு பிறகு எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார். ஆக அப்படியெல்லாம் பிரிந்து போனதற்கு பின்பாலும் அந்தந்த அரசியல் கட்சிகள் அவர்களுடைய இதை தொடரத்தான் செய்கிறது. யாரும் ஒன்றிணைக்க வேண்டும், கடை வைக்கிறார், தனி கடை வைக்க போகிறார்கள், தனி கடை வியாபாரம் ஆகவில்லை என்றால் சில பேர் திரும்பி இந்த கடைக்கு வருகிற நிலை. அப்படி கடைக்கு திரும்பி வருகிற போது கேசியரில் உட்கார வைக்கணும்னு கேட்கக்கூடாது, பொட்டன் மடிக்க விட்டா கூட பொட்டன் முடிக்கணும். என்ன, அப்படித்தான் இப்போத்த நிலைமையை எடுத்துக்கணும். தனி கடை வச்சுட்டு போனி ஆகலினா பழைய கடைக்கே போகணும்னா அவங்க கொடுக்குற வேலையை பொடனை முடிக்கணும்னா பொடனை தான் முடிக்கணும். இல்லை நான் அப்போ கேஷியர் தான் உட்காந்துருந்தேன், நான் முதலாளி மாதிரி இருந்தேன், இப்போவும் வேணும் அப்படின்னு கேட்டாலும் முடியாது. இதெல்லாம் புரியாது. அதிகாரிகளாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவங்களுக்கு புரியாது. இதெல்லாம் நிறைய பேருக்கு. இப்போ நிறைய பேர் அதில் ஏதோ கூகுள் சர்ச்சில் போட்டுக்கிட்டு ஒரு 10 பேர் ஆளுகளை போட்டுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அரசியலில் அறிக்கை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறவனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் புரியாது அரசியல் கட்சிகளுடைய நடைமுறைகள், அரசியல் கட்சியுடைய அனுபவங்கள். திடீர்னு தலைவனாகவே இறங்குறவங்களுக்கு புரியாது. தொண்டனாக இருந்து பல காலம் அரசியலை பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் புரியும்.